நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறுஞ்செய்தி தலைப்பிலே இந்த நாளுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலுமாக பெண்கள் முக்காடு போட வேண்டுமா என்ற தலைப்பிலே நாம் தியானிப்போம். கிறிஸ்துவ சபைகளிலே ஆதி காலத்திலிருந்து பெண்கள் முக்காடு போடுவது ஒரு பழக்கமாக இருக்கிறது. இது பழக்கமா இல்லை வேதத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய காரியங்களா என்று அறிந்து கொள்வோம். இன்றைய நாளிலுமாக ஆலயங்களில் பொதுவாக நாம் பல பெண்கள் முக்காடு போடாமல் இருப்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக டிஷர்ட் பேண்ட் போட்டு வரும் பிள்ளைகள், அது மாதிரி நகர்ப்புறங்கள் உள்ள பல பெரியவர்களும் முக்காடு போடுவது கிடையாது. அதே போல் அருட்கண்ணீர்கள் பலர் புடவை கட்டுபவர்கள் போர்த்தி கொண்டு வருவர்களுடைய முக்காடு போடுவது கிடையாது. முக்காடு போட வேண்டுமா வேண்டாமா என்பதை குறித்து திருச்சபையின் அதிகாரிகள் திட்டமான ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். கிராமப்புறங்களில் மக்கள் எல்லோரும் முக்காடு போட்டுக்கொண்டு இருக்கிறார். இது வேதத்தின் அடிப்படையில் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5 நாம் வாசிக்கும் பொழுது பவுலுடையார் முக்காடு போட வேண்டிய காரியத்தை குறித்து அங்கே அதிகமாக சொல்லுகிறார். வானதூதரின் மகிமை முன்னிட்டு பெண்கள் தலையில் முக்காடு போட வேண்டும், அவருடைய முடியே அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் வரலாற்று பின்னணியில் பலர் என்ன சொல்கிறார் என்றால், பவுல் வாழ்ந்த காலத்திலே கொரிந்து திருச்சபை, கொரிந்து பட்டணத்திலே நிறைய கிரேக்கர்கள் மனம் மாறி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைகளில் வந்து சேர்ந்தார்கள். அந்த காலகட்டத்திலே கிரேக்க தேவதைகளுக்கு பலர் வழிபாடு செலுத்திக் கொண்ட வேளையிலே அந்த கிரேக்க தேவ ஆலயத்தில் இருக்கும் பெண்கள் எல்லாம் அந்த கிரேக்க தேவதைகளுக்கு செய்யும் பணியாக தேவதாசி என்ற முறை, விபச்சாரம் செய்யும் ஒரு முறையை கடைபிடித்துக் கொண்டு வந்தார்கள். அதனால் அவர்கள் அலங்காரம் பண்ணிக்கொண்டு, தலைமுடிகளை அலங்காரம் பண்ணிக்கொண்டு, உடல் அலங்காரம் பண்ணிக்கொண்டு அங்கே இருந்து வருவரோடு உறவு கொண்டு அதன் மூலம் அந்த தேவதைகளுக்கு அவர்கள் மகிமையை செலுத்தி வந்தார்கள். இது அவருடைய பழக்கம். கொரிந்து பட்டணத்தில் துறைமுகங்கள் இருந்தனாலே வெளியூரிலிருந்து வருகின்ற ஆண்கள் நிறைய பேர் இவர்களை வெளியே அழைத்து கொண்டு போனதினாலே அந்த இடத்திலே நிறைய பெண்கள் குறைவுபட்டார்கள் இந்த தேவதாசிகளுக்கு பயன்படுவதற்கு. பல கிரேக்க பெண்கள் மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைகளுக்கு வந்து ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு முக்காடு போடும் பழக்கம் கிடையாது. யூதரிலிருந்து வந்தவர்களுக்கு முக்காடு போடும் பழக்கம் உண்டு. ஆனால் இவர்களுக்கு முக்காடு போடும் பழக்கம் இல்லை. இவர்களிடத்தில் அதை பற்றி சொன்ன பொழுது, நாங்கள் அந்த கோயிலெல்லாம் அப்படி போட மாட்டோமே, அந்த கோயிலுக்கு இப்படி தானே போவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஏற்கனவே இருந்த கிரேக்க தெய்வங்களின் ஆலயத்தை கம்பேர் பண்ணி இங்கே சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, அந்த யூத கிரேக்க ஆலயங்களில் உள்ள மக்கள் ஒரு சிலர் வந்து இங்கே இருக்கிற கிரேக்க பெண்களை அந்த ஆலயத்துக்கு தேவதாசிகளாக இருப்பதற்காக வந்து அழைப்பு கொடுத்தார். அதுபோல தெருக்களில் செல்லும் பலரையும் அழைப்பு கொடுத்தார். இதை அறிந்த சீசர் மன்னன் முக்காடு போட்ட பெண்களை அழைக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அப்பொழுதுதான் முக்காடு போடும் சட்டம் ஆரம்பமானது. அப்பொழுதுதான் முக்காடு போடுவது எல்லா இடங்களிலும் கட்டாயமாக்கப்பட எல்லாருக்கும் தானாக பெண்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். குடும்ப பெண்கள் எல்லோரும் செய்ய ஆரம்பித்தார்கள். மேற்கத்திய நாடுகளிலே பெண்கள் குழுக்கள், ஃபெமினிஸ்ட் மூமெண்ட், விமென்ஸ் மூமெண்ட் எல்லாம் சேர்ந்து இது இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக செய்யப்பட்டது, ஏன் நாங்கள் முக்காடு போட வேண்டும் என்று ஒரு எதிர்ப்பை கிளப்பினார். இந்த எதிர்ப்பினாலே திருச்சபையிலிருந்து அதிகமாக ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் அதை விட்டதனாலே பல மேலை நாடுகளே பல பெண்கள் முக்காடு போடுங்கிற காரியங்களே கிடையாது. அது அப்படியே படிப்படியாக நமது தேசத்தில் பரவிக்கொண்டு பல நகரங்களில் நீங்கள் பார்த்தா கோவை, மதுரை, சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி போன்ற நகரங்களிலே ஆலயங்களுக்கு அவர் எந்த சபையாக இருந்தாலும் சரி முக்காடு போடுவது கிடையாது. ஆலயமானது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பரவி கொண்டு வருது. இந்த நேரத்தில் திருச்சபையின் அதிகாரிகள் ஒரு சிலத்தை தெளிவுபடுத்த வேண்டும். பவுல் சொன்னது கொரிந்தியருக்கு மட்டும்தான் என்று பேசும் ஒரு சில திருச்சபையின் அதிகாரிகளும் இருக்கிறார். ஏனென்றால் அங்குதான் இந்த பிரச்சனை இருந்தது, மற்ற சபைகளில் இல்லை என்று. ஆனால் மற்ற சபைகளில் எல்லோரும் முக்காடு போட்டிருந்தார். எனவே எதற்காக முக்காடு போட்டார்கள், ஏன் போட்டார்கள் என்பதை விட்டுவிட்டு வேதம் முக்காடு போட வேண்டும் என்று கற்பிக்கிறது என்பதை உண்மை என்றால் வேதத்தின்படி மக்களுக்கு எடுத்துச் சொல்லி திருச்சபைக்கு வரும் எல்லோரையும் முக்காடு போட்டுக்கொள்ள சொல்லி கற்றுக் கொடுக்கும். எனில் அது ஒரு மேன்மையை குறிக்கின்றது என்பதை அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5 வாசிக்கப்படும் வசனங்கள் 12 வரை வாசிக்கப்படும் வசனங்களிலே தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதை நாமும் தெளிவுபடுத்திக் கொள்வோம். நம் பங்கு சேர்ந்த அதிபதிகளும் சொல்லி இதை நாம் தெளிவுபடுத்திக் கொண்டு எல்லோரும் ஒருங்கிணைந்தவர்களாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவுக்கே நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை ஒரு குறைஞ்சலை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரைஸ் தி லார்ட்.